ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் கூறி, இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா நடராஜன் பரமசிவம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் திரு அண்டப்பகுதி என்கின்ற பாடலில் இருக்கின்றோம். தில்லையில் அருளியது சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்ட்டு அதற்கு கொடுத்துருப்பாங்க. அண்டப்பகுதின்னு ஆரம்பிப்பதனால இதற்கு அண்டப்பகுதின்னு தலைப்பு, பாட்டு ஆரம்பிக்கிறதுனால அதை வச்சு தலைப்பு கொடுத்துருக்காங்க. சிவபெருமானினுடைய அந்த எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை, அதான் அவனுடைய பெருமை. அதே நேரத்தில் அவனுடைய சூக்குமத்தன்மை, அந்த நுட்பத்தன்மை, அவனுடைய வியாபகத்தன்மை, இதையெல்லாம் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்டப்பகுதி. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 82வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி முல்லைப்பண், மோகனராகம், ஆதிதாள திஸ்ரனடை. தவ பெருவாயிடை பருகி தளர்வொடும் அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வாழ பேரியாற்று அகவையில் ஆயிடை வாழ பேரியாற்று அகவையில் பாய்ந்தெழுது இல்ப பெருஞ்சுழி கொழித்து பாய்ந்தெழுது இல்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம்பந்தமா கரை பொருது அலை திடித்து சுழித்து எம்பந்தமா கரை பொருது அலை திடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்து எழுது இருவினை மாமரம் வேர்பறித்து எழுது. சென்ற சிந்தனையில் புறச்சமயங்களாகிய உலகாயுதம், பௌத்தம், மீமாம்சை, மாயாவாதம், நையாயிகம், பாஞ்சராத்திரம் போன்ற அந்த சமயங்களெல்லாம் தூரத்தில் காணல் நீர் இருப்பது போன்று தோன்றக்கூடிய தங்களுடைய தத்துவங்களை பருகியும் அவர்களுக்கு தாகம் நீங்காது அந்த சமயவாதிகளெல்லாம் அவர்கள் துன்பப்பட்டனர் என்று பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி.
அப்படிப்பட்ட நேரத்தில் ஆயிடை அப்படிப்பட்ட மற்ற சமயத்தவர்கள் இவ்வாறு தகுந்த ஒரு தத்துவங்கள் இல்லாத சமயத்தவர்களெல்லாம் தளர்ச்சி அடைந்த அந்த நேரத்தில் வான பேரியாற்று அகவை நம்முடைய சைவ சமயம்தான் தத்துவத்தில் சிறந்து எல்லோருடைய தாகத்தையும் தீர்க்கக்கூடிய சமயமாக இருந்தது. வான பேரியாற்று அகவையின் அந்த தேவகங்கை ஆகாய கங்கை என்கின்ற அந்த மிகப்பெரிய ஆறு ஆற்றின் உள்ளே அகவையின் ஆற்றின் உள்ளே அந்த இறைவனுடைய அந்த உருவமாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் அந்த வெள்ளம் அது பாய்ந்தெழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து, அதாவது ஆகாய கங்கை அப்படிங்கிறது இங்க நாம அந்த மழை நீர், அந்த மழை நீரானது அப்படியே பூமியில் பாய்ந்து இங்கே உள்ள அந்த ஆறுகளிலெல்லாம் அது பாய்கிறது. அங்க ஆகாய கங்கையாக இருக்கிறது, இங்கே நம்ம பூமியில் இருக்கக்கூடிய இந்த ஆறுகளாக அது இருக்கிறது. அதுதான் ஆகாய கங்கை. ஏன்னா அந்த ஆகாய கங்கையில உள்ள தண்ணீர், அந்த மழை நீர் வந்தால் தான் இங்க உள்ள ஆறுகள்லாம் பெருகி நீரோட்டமாக ஓட முடியும். அப்படி அந்த ஆகாய கங்கை என்கின்ற அந்த மிகப்பெரிய ஆற்றின் உள்ளே இறைவனுடைய உருவமாக, அம்பிகையினுடைய உருவமாக இருக்கக்கூடிய அந்த அருள் நீரானது பாய்ந்து வேகமாக எழுந்து அது செல்கிறது. செல்லும்போது அந்த நீரானது எப்படி செல்லுகிறது? இன்பப் பெருஞ்சுழி சுழித்து, பேரின்பமாகிய மிகப்பெரிய அந்த ஒரு சுழிகளை சுழித்து கொண்டு அந்த நீரானது ஓடுகிறது. இங்க அந்த இன்பப் பெருஞ்சுழி அப்படிங்கிறது பேரின்பம். அங்கங்க அப்படியே அந்த சுழித்து கொண்டு அது செல்கிறது, அந்த பேரின்பத்தை வெளிப்படுத்தி கொண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அது வேகமாக செல்லுகிறது, அங்கே ஆழமாக இருக்கிறது, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஆழமாக இருக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய ஒரு சுழியை சுழித்து கொண்டு அந்த பேரின்பத்தை காட்டிக்கொண்டு அந்த ஆறு செல்லுகிறது. அந்த ஆறு செல்லும் பொழுது அந்த கரைகளில் அந்த நவரத்தினங்களை முத்துக்களை எல்லாம் ஒதுக்கி கொண்டே செல்கிறது. கொழித்து முரத்துல வைத்து கொழித்தெடுத்தல் அப்படின்னு. அதுபோல இரு கரைகளிலும் அந்த நவரத்தினங்களை கொழித்தெடுத்து கொண்டு அது செல்லுகிறது. அந்த நவரத்தினங்கள் என்னது? மெய்ப்பொருள் என்னும் மணிகள். நம்முடைய சமயத்தில் தான் அந்த மெய்ப்பொருளுக்குரிய தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த மெய்ப்பொருள் என்னும் நவரத்தின மணிகளை எல்லாம் இரு கரைகளிலும் அந்த ஆறானது தள்ளி கொண்டு அந்த கரைகளில் ஒதுக்கி கொண்டு அந்த ஆறு வேகமாக செல்கிறது. அதான் கொழித்து அப்படின்னுட்டு. அதன் பிறகு அந்த ஆறு எம் பந்த மாக்கரை பொருது. என்னுடைய பந்தம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கரையாக அது இருக்கிறது. அந்த மிகப்பெரிய பந்தம் மாபந்தம், அந்த மாபந்தம் தான் மிகப்பெரிய கரையாக ஒரு இருந்து இருக்கிறது. ரெண்டு பக்கமும் அந்த ஆத்துக்கு இரண்டு கரைகளாக இருக்கின்றது. அந்த கரைகளை இந்த இறைவனுடைய அருள் வெள்ளமானது அந்த கரைகளோடு சண்டையிட்டு பொருது சண்டையிட்டு அலைத்து இடித்து, அந்த கரைகளோடு சண்டையிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வலிமையை இழக்கச் செய்து, அதான் அலைத்துனா வலிமையை இழக்கச் செய்து கடைசியில இடிச்சு தள்ளிடுது. கரையை இடித்து தள்ளிவிட்டு என்னுடைய பந்த கரையை
இடித்து தள்ளிவிட்டு அந்த ஆற்று நீர் இறைவனுடைய அந்த அருள் வெள்ளமானது செல்லுகிறது. சரி, அது செல்லும் பொழுது இன்னும் என்னெல்லாம் அந்த இறைவனுடைய திருவருள் செய்தது எனக்கு? ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்து எழுந்து. ஊழ் ஓங்கிய நங்கள். அதை 2 விதமாக பொருள் எழுதுறாங்க. முறையாக அப்படின்னுட்டு எழுதுறாங்க. ஊழ்னா இங்க பிறவி அப்படின்னுட்டு அர்த்தம். ஊழ் பிறவிதோறும் ஓங்கிய நங்கள். பிறவிதோறும் நான் என் வினையை கூட்டிக்கிட்டே தான் இருந்தேனே தவிர, அந்த வினைகள் ஓங்கிக் கொண்டே தான் இருந்ததே தவிர குறைஞ்ச பாடில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கடந்து வந்த அந்த பிறவிகளை நினைத்து மலைக்கின்றார். எத்தனை பிறவி எடுத்து வந்துட்டோம். அந்த எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படிங்கிறத நினைவுபடுத்தி, அப்படி அந்த பிறவி தோறும் அந்த நல்வினை தீவினைங்கிறது ஓங்கிக் கொண்டே இருந்தது, அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட என்னுடைய இருவினை மாமரம் வேர்பறித்து எழுந்து, அந்த இருவினை என்கின்ற மிகப்பெரிய மரம். அந்த இருவினை எது? நல்வினை தீவினை. அந்த நல்வினை தீவினை என்கின்ற மிகப்பெரிய மரத்தை வேரோடு பறித்து அந்த அருள் வெள்ளமானது ஆற்றோடு அடித்து கொண்டு சென்றது அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். இதை நாம் விரிவாக சிந்திக்கலாம். ஆயிடை வானப்பேரி ஆற்று அகவையின். இப்படிப்பட்ட அந்த மற்ற சமயத்தவர்கள் தக்க தத்துவங்கள் இல்லாமல், உண்மைத்தன்மை இல்லாமல், அவைகளெல்லாம் தத்துவங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவைகளெல்லாம் துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தத்துவங்கள் மிகுந்த உண்மை தத்துவத்தை உடைய இந்த சைவ சமயம், அப்படிப்பட்ட நேரத்தில் ஆயிடை, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த இறைவனுடைய அருள் வெள்ளமானது வானப்பேரி ஆற்று, அதாவது மழை தான் வான ஆகாய கங்கை நம்ம எடுத்துக்கிடணும். அந்த ஆகாய கங்கை என்று தேவகங்கை என்று சொல்லக்கூடிய தேவப்பிரயாகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிகப்பெரிய ஆற்றின் அகவையின் அப்படின்னா உள்ளே புகுந்து, அந்த நீரானது, அந்த ஆகாய கங்கை அருள் வெள்ளமானது அந்த ஆகாய கங்கை என்கின்ற மிகப்பெரிய ஆற்றில் புகுந்து அது பாய்ந்து வந்தது அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஊன பேர் ஒளிய வைத்தார், ஓதியே உணர வைத்தார், ஞான பேர் நவில வைத்தார், ஞானமும் நடுவும் வைத்தார், வான பேராறு வைத்தார், வைகுந்தற்கு ஆழி வைத்தார், காண பேர் காதல் வைத்தார், கழிப்பாலை சேர்ப்பனாரே, வான பேராறு வைத்தார் அப்படின்னுட்டு இந்த பேராற்ற இந்த பாட்டுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். அந்த வானப்பேராறு என்கின்ற ஆற்றை நமக்காக அவர் வைத்தார். அது வானப்பேராறுன்னு ஆகாய கங்கை. அந்த ஆகாய கங்கை தான் நமக்கு மழை நீர். ஆகாயத்திலிருந்து விழுவதனால நமக்கு அந்த மழை நீர் அப்படின்ட்டு. மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல நாவுக்கரசு பெருமான் சொல்லும் பொழுது, அந்த வானப்பேராற்றுக்கு உள்ளே அந்த இறைவனுடைய
இறைவன் இறைவியினுடைய உருவமாக இருக்கக்கூடிய அந்த நீர் புகுந்து பாய்ந்து எழுந்து வருகிறது. அது வரும்போது அந்த மிகப்பெரிய சுழிகளை சுழித்து கொண்டு வருகிறது. இன்பப் பெருஞ்சுழி சுழித்து அப்படின்னா அது பேரின்பம். அந்த பேரின்பம் அவ்வளவு வேகமாக அது ஆழமாக வருகிறதுங்கிறதை தெரிவிப்பதற்காக அந்த சுழிகளை சுழித்து கொண்டு வருகிறது அப்படின்னுட்டு. ரெண்டாவது, அந்த மிகப்பெரிய சுழியில நம்ம சிக்கிக்கிட்டோம்னா உள்ள அப்படியே நம்மை மூழ்கடித்து விடும். அதே மாதிரி இறைவனுடைய இன்பப் பெருஞ்சொழியில் நாம் அகப்பட்டு விட்டோம் என்றால் அதில் மூழ்கி திளைப்போம். அப்படிங்கிறதுனால தான் அதை இன்பப் பெருஞ்சொழி அப்படிங்கிறாங்க. பேரின்பப் பெருஞ்சொழி. அந்த சுழிகளை எல்லாம் அந்த ஆறு சுழித்து கொண்டு வருகிறது அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது நாம இத பூமியில உள்ள ஆறுகள்ல எப்படி இந்த பெருஞ்சொழி இந்த நவரத்னங்கள் எல்லாம் அடித்து கொண்டு வருகிறதுங்கிறத வச்சு தான் நம்ம சிந்திக்க முடியும். நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடியதை வைத்து நாம் இதை சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். நாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தொண்டர்குழாம் தொழுது ஏத்த அருள் செய்வானை சுடர்மழுவாட்படையானை சுழிவான் கங்கை தென்திரைகள் பொருது இழி செஞ்சடையினானை செக்கர்வான் ஒளியானை சேராதென்னி பண்டமரர் கொண்டு வந்த வேள்வியெல்லாம் பாழ்படுத்து தலையறுத்து பற்கண் கொண்ட கண்டகனை கஞ்சனூர் ஆண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே. சுழிவான் கங்கை தென்திரைகள் பொருது எழி செஞ்சடையினானை. அப்படி சுழித்து கொண்டு ஓடக்கூடிய வான்கங்கை, அந்த ஆகாய கங்கை, வானப்பேராறு, அதில் தெளிந்த அந்த அலைகள் எல்லாம் சண்டையிட்டு கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட சிவந்த சடையை உடையவன் அப்படின்னுட்டு இந்த ஆற்றில் சுழிகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னுட்டு அந்த இன்பப் பெருஞ்சொழிய இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது அருமணியை முத்தினை ஆனஞ்சுமாடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் இருந்தேனை தெரிவறிய மாமணியை தரு சம்பொன்னை குறுமணிகள் கொழித்தெழிந்து சுழித்தெளியும் திரைவாய் கோல்வளையார் புடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரை மேல் கருமணிகள் போல் நீலம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே. குறுமணிகள் கொழித்து இழிந்து சுழித்து இழியும் திரைவாய் கோல்வளையார் குடைந்தாடும் கொள்ளிடம். அந்த கொள்ளிட நதி எப்படி வருகின்றது அப்படின்னா குறுமணிகள் கொழித்து இழிந்து. குறுமணிகள் தான் இங்க நவரத்தனங்கள். அதுதான் இதுல கொழித்துன்னு ஒரு சின்ன வார்த்தையில முடிச்சிருது. அந்த நவரத்தனங்களை எல்லாம் அது 2 கரைகளிலும் அப்படியே தள்ளி கொண்டு சுழித்து இழியும், சுழித்து வேகமாக வரக்கூடிய அலைகளை உடைய அந்த கொள்ளிட நதி அப்படின்னுட்டு இதை சொல்றாங்க. அப்போ அந்த கொள்ளிட நதி சுழிகளை உடையதாக அது இருக்கிறது. இங்கே அந்த பெருஞ்சுழியை என்னன்னு சொல்றாங்க? இன்பப் பெருஞ்சுழி. அதான் அது பேரின்பப் பெருஞ்சுழியாக இங்கே
சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த பேரின்பம் வந்து வேகமாக வருகிறது. அந்த பேரின்பம்ங்கிற சுழிக்குள்ள நாம அகப்பட்டுட்டோம்னா, நாம அப்படியே உள்ள மூழ்கி விடுவோம். இங்க என்ன அப்படின்னா, அந்த இன்பத்தில் நாம் மூழ்கி திளைத்து விடுவோம். அதுக்கப்புறம் நம்மள பத்தி நமக்கே தெரியாது. என்ன? நாம அந்த இன்பத்தில் அப்படியே மூழ்கி இருப்போம் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்றாங்க. இத அந்த பேரின்பமானது அப்பப்போ வந்து வந்து போகும். சுழி எல்லா இடத்துலயும் இருக்காது. ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். அது அதனுடைய உருவத்தை காண்பிக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அருணகிரி பெருமான் வந்து கந்தர் அலங்காரத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொணாது இந்த ஆனந்தமே வந்து வந்து தாக்கும் அப்படின்னா அந்த சுழி அங்கங்க தோன்றும். அதான் வந்து வந்து தாக்கும். மனோலயம் தரும் அந்த சுழி வந்து சுழிக்குள்ள அகப்பட்டு விட்டோம்னா நமக்கு மனோலயத்தை நம்முடைய மனம் லயப்பட்டு விடும். மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும். அந்த பேரின்பத்துக்குள் நான் திளைக்குமாறு அவனுடைய வசத்தில் என்னை அது ஆக்கிவிடும். முருகா, இந்த ஆனந்தத்தை யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னுட்டு அருணகிரி பெருமான் வந்து கந்தர் அலங்காரத்துல கூறுகின்றார்கள். அதுதான் இங்க வந்து அந்த இன்ப பெருஞ்சுழி சுழித்து அப்படின்னுட்டு அந்த இதுல அந்த இன்ப பெருஞ்சொலி சுழித்துங்கிறத நம்ம வந்து முதல்ல கொண்டு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் அந்த கொழித்துங்கிறத தனியாக சிந்திக்க வேண்டும். புரியுதா? அது அப்போ கொழித்து அப்படின்னா அது வந்து என்னன்னா மெய்ப்பொருள் என்னும் மணிகளை நமக்கு அப்படியே அது வந்து தந்து கொண்டே இருக்கிறது. கொழித்து நமக்கு கரைகள்ல தருகிறது. அந்த நவரத்தனங்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதாவது மெய்ப்பொருளை நாம் அப்படியே எடுத்து அனுபவிக்கின்றோம் அப்படின்னுட்டு அதைத்தான் இதுல வந்து கொழித்து அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. அதை நாம வந்து உய்த்து உணர்ந்துக்கிடணும். எதை அப்படியே கொழித்து எடுத்து வருகிறது? நவரத்னங்கள், முத்துக்கள், மணிகள் இதையெல்லாம் அது வந்து நமக்கு வந்து ஓரமாக கரையில் ஒதுக்கி கொண்டு அது வருகின்றது. அந்த நவரத்னங்கள் என்ன? மெய்ப்பொருள் என்னும் மணிகள் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது போரார் மதமா உரிவை போர்த்து பொடிய நீமேனியனாய் காரார் கடலின் நஞ்சமுண்ட கண்ணுதல் விண்ணவன் ஓர் பாரார் வைகை புனல்வாய் பரப்பி பன்மணி பொன் பொழித்து சீரார் வாரி சேர நின்ற தென் திரு புவனமே. அந்த வைகை நதி தன்னுடைய அந்த தண்ணீரை 2 கரைகளிலும் பரப்பி கொண்டு வருகிறது. அப்படி வரும் பொழுது பன்மணி பொன் பொழித்து பலவிதமான மணிகளையும் தங்கத்தையும் அப்படியே பிரித்து எடுத்து சீரார் வாரி அந்த கரைகள்ல அப்படியே அதை வந்து வாரி எடுத்து அதை ஒதுக்கி தள்ளிக்கிட்டு அந்த தண்ணீரானது செல்கிறதாம். அப்படிப்பட்ட பூவனம் அப்படின்னுட்டு அதைத்தான் இங்கேயும் கொழித்து அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா மாட வீதி மண்ணிலங்கை மன்னனை மான் வழித்து கூடவென்றி வாழ் கொடுத்து ஆள் கொள்கையினார் கிடமாம் பாடலோடும் ஆடல் ஓங்கி பன்மணி பொன் கொழித்து ஓடி நீரால் வைகை சூழும்
உயர் திருப்புவனமே. அந்த வைகை நதி இந்த பாடலையும் சொல்றாங்க. பன்மணி பொன் பொழித்து ஓடி நீரால் வைகை சூழும். எங்கு பார்த்தாலும் அந்த வைகை நீர் சூழ்ந்து கொண்டு, அந்த வைகை நீர் தான் இங்க வானப்பேராறுன்னு நம்ம எடுத்துக்கிடணும். என்ன அடுத்து அதே இதுல பாத்தீங்கன்னா, பொய்யா வேதனாவினானும் பூமகள் காதலனும் கையால் தொழுது கடல்கள் போற்ற கனல் எரி ஆனவன் ஓர் மையார் பொழிலின் வண்டு பாட வைகை மணி கொழித்து செய்யார் கமலம் தேனரும்பும் தென்திருப்புவனமே. வைகை மணி கொழித்து, அந்த வைகை நதியானது அந்த மணிகளை எல்லாம் அப்படியே கரைகளில் இரு கரைகளிலும் கொழித்து செல்லுகிறது. அதுபோல அந்த வானப்பேராரும் இரு கரைகளிலும் அந்த மணிகளை, அந்த மெய்ப்பொருள் என்னும் மணிகளை ஒதுக்கி கொண்டே செல்லுகிறது. மூன்றாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்த பெருமான் சொல்லும்போது, பொன்னுமா மணி கொழித்து எரிபுணல் கரைகள் வாய் நுரைகளும் தீ கன்னிமார் முலை நலம் கவர வந்தேறு கோட்டாறு சூழ மண்ணினார் மாதொடும் மறுவிடம் கொச்சையே மறுவினாடும் முன்னை நோய் தொடருமாறில்லை கான் நெஞ்சமே அஞ்சல் நீயே. சீர்காழிக்கு பாடியிருக்காங்க ஞானசம்பந்த பெருமான். பொன்னுமா மணி கொழித்து எரிபுணல் கரைகள் வாய் நுரைகள் உந்தி. அந்த காவேரி ஆறு பொன்னையும் மணியையும் கொழித்து அப்படியே இரு கரைகளிலும் சேர்த்து கொண்டு நுரைகளோடு அது செல்லுகிறது அப்படின்னுட்டு இதுல அந்த காவேரி ஆற்றை பற்றி ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே மூன்றாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, செம்பொன்மாமணி கொழித்து எழுதிரை செம்பொன்மாமணி கொழித்து எழுதிரை வருபுணல் அரிசில் சூழ்ந்து அம்பர் மாகாழமே கோயிலா அணங்கினோடு இருந்த கோனை கம்பினார் நெடுமதில் காளியுள் ஞான சம்பந்தன் சொன்ன நம்பினான் மொழிபவர்க்கு இல்லையாம் வினை நலம் பெறுவர்தாமே. அந்த அரிசில் ஆறு, வைகையினுடைய காவேரி ஆற்றின் ஒரு பிரிவு தான் அரிசில் ஆறு. அந்த அரிசில் ஆறு எப்படி வருகிறதா? செம்பொன்மா மணிகொழித்து எழுதிரை வருபுணல் அரிசில். அந்த அரிசில் ஆறு செம்பொன்னையும் நவரத்தன மணிகளையும் கொழித்து அப்படியே கரைகள்ல கொண்டு வந்து சேர்க்கின்றது அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் இந்த மூன்றாம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் நான்காம் திருமுறையில சொல்லும்போது, திருப்பழனம் பதிகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கோவைவாய் மணிவரன்றி பொழித்து ஓடும் காவிரி பூம் பாவைவாய் முத்திலங்க பாய்தாடும் பழனத்தான் கோவைவாய் மலைமகள் கோன் கொல்லேற்றின் கொடியாடை போவைகான் மழலைகாள் போகாத பொழுது உளதே. அதாவது கோவைவாய் மணி அப்படின்னா பூமியில் பொருந்திய முத்துக்கள். அது என்ன முத்துக்கள் அப்படின்னா, யானை கொம்பு, பன்றி கொம்பு, நாகமணி, பசுவின் பல், மூங்கிற்கணு, கொக்கின் கழுத்து, கற்புடை மாதர் கண்டம். இப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் உண்டாகக்கூடிய முத்துக்கள் தான்
அந்த பூமியில் பொருந்திய முத்துக்கள். அதை பூவைவாய் மணி அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அடுத்தது மணி வரன்றி கொழித்து ஓடும் காவிரி பாவைவாய் முத்து. அப்ப காவிரி பாவைவாய் முத்துன்னா நான் நீரில் உள்ள முத்துக்கள். என்ன அது அந்த நீரில் உள்ள ஏன்னா காவிரி ஆறு வந்து நீர்நிலை. முதல்ல உள்ளது பூமி. அப்போ அந்த நீர் முத்துக்கள் எதெல்லாம் அப்படின்னா சங்கு, இப்பி, மீன், தாமரை மலர் எனும் இவைகளில் உண்டாகும் முத்துக்களாம் அப்படின்னுட்டு இந்த காவிரி பூம்பாவைவாய் முத்து அப்படிங்கிறது நீரில் உள்ள முத்துக்கள் அப்படின்னுட்டு இதையெல்லாம் அந்த காவேரியாறு நிலமுத்துக்களையும் நீர் முத்துக்களையும் 2 கரைகளிலும் பொழித்து கொண்டு அந்த காவேரியாறு திருப்பழனத்தில் பாய்ந்து ஓடுகிறது அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. கோவைவாய் மணிவரன்றி கொழித்து 2 கரைகளிலும் அது சேர்த்து ஓடும் காவிரி பாவைவாய் முத்து இலங்க பாய்ந்தாடும் பழனத்தான் அப்படின்னுட்டு இப்படி அந்த பூமியில் பொருந்திய முத்துக்கள், நீரில் பொருந்திய முத்துக்கள் அப்படின்னுட்டு இதை 2ஆக இந்த பாடல்களில் கூறுகின்றார். அந்த முத்துக்களை எல்லாம் அந்த காவேரியாறு 2 கரைகளிலும் கொழித்து கொண்டு ஒதுக்கி கொண்டு செல்லுகிறது. அதைத்தான் இதுல மணிவாசக பெருமான் கொழித்து அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் 9ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருமாளிகை தேவர் திருவிசைப்பாவுல சொல்லும்போது நிறை தழை வாழை நிழற்கொடி நெடுந்தெங்கு இளம் கமுகு உளம் கொள்நீள் பலமா பிறைதவள் பொழில் சோழ் கிடங்கிடை பதன முதுமதிர் பெரும்பற்ற புலியோர் சிறை கொள்நீர் தரளத்திரள்குள் நித்திலத்த செம்பொற் சிற்றம்பல கூத்தா பொறையணி நிதம்ப புலியதள்ளாடை கச்சு நூல் புகுந்தது என் புகழே. சிறைகொள் நீர் தரளத்திரள் கொள் நித்திலத்து செம்பொற் சிற்றம்பல கூத்தா. அந்த நீர் திரளிலிருந்து வரக்கூடிய தரளம் முத்துக்கள், தரளம் நித்திலம் முத்து, இதெல்லாம் முத்தினுடைய வகைகள். இவைகளெல்லாம் அந்த காவேரி ஆற்றில் வரக்கூடிய அந்த காவேரி ஆறு சூழ்ந்த பெரும்பற்ற புலியூர் அப்படின்னுட்டு இதுல அந்த நீரில் உள்ள முத்துக்களை பற்றி இதில் கூறுகின்றார்கள். இப்படிப்பட்ட அந்த நவரத்தினங்களை பொழித்து கொண்டு அந்த பேரானது வருகிறது. மேலும் முதல் திருமுறையில சொல்லும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா முதல் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது சங்கொழி இப்பீல் சுறாமகரம் தாங்கி நிறந்து தரங்க மேன்மேல் பொங்கொலி நீர் சுமந்து ஓங்கு செம்மை புகழினிலாவிய புண்ணியனே எங்கள் பிரான் இமையோர்கள் பெம்மான் இறையே இது என்கொல் சொல்லாய் வெங்கதிர் தோய் பொழில் சூழ்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. சங்கு ஒளி இப்பி சுறா மகரம் தாங்கி நிறந்து தரங்க மேன்மேல் பொங்கு ஒலி நீர் சுமந்து ஓங்கு செம்மை புகழி
நிலாவிய புண்ணியனே அப்படின்னுட்டு இந்த வைகை ஆறு இவற்றையெல்லாம் சங்குகள் ஒளி மிகுந்த இப்பி அந்த சுறாமகரம் இவை தரங்கங்கள் முத்துக்கள் இவற்றையெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடல்ல முதல் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா திருவையாருக்கு சொல்லும்போது முத்திசையும் புனர்பொன்னி மொய் பவழம் கொழித்து உந்த பத்தர் பலர் நீர் மூழ்கி பலகாலும் பணிந்து ஏத்த எத்திசையும் வானவர்கள் எம்பெருமான் என இறைஞ்சும் அத்திசையாம் ஐயாரர்க்கு ஆளாயினான் உயிர்த்தேனே. அதாவது முத்து இசையும் புனர்பொன்னி மொய் பவளம் கொழித்து உந்த இந்த திருவையாற்றில் அந்த நவரத்தினங்களை இந்த காவேரியாறு இரு பக்கங்களிலும் கொழித்து அவற்றை ஒதுக்கி கொண்டு செல்லுகிறது அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா வழித்தலை படவும் மாட்டேன் வைகளும் தூய்மை செய்து பழித்திலேன் பாசம் அற்று பரமனான் பரவ மாட்டேன் இழித்திலேன் பிறவி தன்னை என் நினைந்து இருக்க மாட்டேன் பொழித்து வந்து அலைக்கும் தென்னீர் கோவல் விரட்ட நீரே. திருக்கோவலூர் விரட்டத்துல பாடுறாங்க. திருக்கோவலூர் வீரட்டத்துல பாய்ந்து ஓடக்கூடிய நதி பெண்ணையாறு. அந்த பெண்ணையாறும் நவரத்தினங்களை பொழித்து அப்படியே கரையில் சேர்த்து கொண்டு அது செல்லுகிறது அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா திருத்தாண்டகத்துல காலன் வலி தொலைத்த கலர் போலும் காமன் எழில் அழல் விழுங்க கண்டார் போலும் ஆலதனில் அறம் நால்வர்க்கு அளித்தார் போலும் ஆணுடு பெண் அலி அல்லர் ஆனார் போலும் நீல உரு அவைர நிறை பச்சை செம்பொன் நெடும்பழிங்கு என்று அறிவறிய நிறத்தார் போலும் கோல மணி கொளித்து இழியும் பொன்னி நன்னீர் குடந்தை கீழ் கோட்டத்தியம் கூத்தனாரே. கோல மணி கொளித்து இழியும் அழகிய மணிகளெல்லாம் அப்படியே முரத்துல போட்டு புடைச்சு எடுத்த மாதிரி கொளித்து 2 கரைகளிலும் சேர்த்து கொண்டு செல்லும் பொன்னியாறு அப்படின்னுட்டு அந்த குடந்தை கீழ் கோட்டத்துல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது இலங்கையர்கோன் சிரம்பத்தோடிருபது தின்தோளும் இற்றலர ஒற்றை வீரல் வேற்பதன் மேல் ஊன்றி நிலங்கிளர் நெருப்பொடு காற்றாகாசமாகி நிற்பனவும் நடப்பனவாம் நின்மல நூர்வினவில் பலங்கள் பல திரை உந்தி பருமணி பொன் கொழித்து பாதிரி சந்தகிலினொடு கேதகையும் பருகி கலங்கு புனல் அலம்பி வரும் அரிசிலின் தன் கலை மேல் கலை கயலுகழும் வயல் புடை சொல் கலைய நல்லோர் காணே. பலங்கள் பல திரை உந்தி பருமணி பொன் கொழித்து அந்த மிகப்பெரிய மணிகள் பொன் இவற்றையெல்லாம் கொழித்து கரையில் ஒதுக்கி கொண்டு
பாதிரி மரம், சந்தன மரம், அகில் மரம், கேதகை இவைகளையெல்லாம் அடித்து கொண்டு அந்த அரிசில் ஆறு வருகிறதாம். அப்படிப்பட்ட கலையநல்லூர் அப்படின்னுட்டு பருமணி பொன் பொழித்து வரக்கூடிய அரிசில் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். அப்போ இந்த வானப்பேராற்றில் அந்த மிகப்பெரிய பேரின்பம் என்கின்ற அந்த பெருஞ்சுழியை அது ஏற்படுத்தி கொண்டு அங்கங்கு காண்பித்து கொண்டு மேலும் அந்த மெய்ப்பொருள் என்னும் அந்த மணிகளை பொழித்து கரையில் நமக்கு தந்து கொண்டே செல்கிறது அந்த ஆறு. அந்த திருவருள் வெள்ளமானது மெய்ப்பொருளை நமக்கு தந்து கொண்டே கரைகளில் 2 கரைகளிலும் வைத்து கொண்டே அது செல்லுகிறது அப்படின்னுட்டு. அடுத்து எம் பந்தமா கரை பொருது அலைத்து இடித்து. என்னுடைய பந்தம் எப்படி இருக்கின்றது அப்படின்னா 2 மிகப்பெரிய கரைகளாக அந்த பந்தம் இருக்கின்றது. அந்த கரையை இந்த இறைவனுடைய அருள் வெள்ளமானது அந்த கரைகளோடு சண்டையிட்டு பொருது சண்டையிட்டு அப்படியே அதனுடைய வலிமையை அலைத்து வலிமையை அப்படியே உழுக்குது, கடைசியில இடிச்சு தள்ளிடுது அந்த கரையை. என்னுடைய பந்தம் என்கின்ற அந்த கரையை அது இல்லாமல் ஆக்கி விடுகிறது அப்படின்னுட்டு இதுல அந்த இறைவனுடைய திருவருள் என்னெல்லாம் நமக்கு செய்தது அப்படிங்கிறது அழகா ஒரு உருவகமாக மழையோடு ஒப்பிட்டு அதை சொல்லிக்கொண்டே வருகின்றார் மணிவாசக பெருமான். திருஞான சம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்தித்து இருக்கும் அடியார் தங்கள் மறுமேல் வினையோடு பந்தித்து இருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைகள் மேல் அந்திப்பிறை அர்ணையும் சாரல் அண்ணாமலையாரே. பந்தித்து வருமேல் வினையோடு பந்தித்து இருந்த பாவம் தீர்க்கும். என்னை அப்படியே பந்தப்படுத்தி கொண்டு அது இருந்திருக்கு. அந்த பாவங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவர் அந்த அண்ணாமலையார். அதைத்தான் இந்த பந்தம் என்கின்ற கரையை அது இடித்து தள்ளி விடுகிறது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மந்தமருவும் பொழில் எழிலார் மது உண்டு கந்தமருவ வரிவண்டு இசை கலிக்காளி பந்த நீங்க அருளும் பரணே என ஏத்தி சிந்தை செய்வார் செம்மை நீங்காது இருப்பாரே. பந்த நீங்க அருளும் பரன், என்னுடைய பந்தத்தை நீக்குவதற்காக அருளக்கூடிய பரனாக அந்த இறைவன் இருக்கின்றான். அதான் அந்த அப்படின்னுட்டு இறைவன் நம்முடைய பந்தத்தை நீக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்த நீங்காதவர்க்கு உய்ந்து போக்கில்லன பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தை ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. பந்த நீங்கா தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்த நீங்காதவர்க்கு உய்ந்து போக்கு இல்லென பற்றினாய். இந்த பந்தத்தை
இருந்து நீங்கணும்னா நாம இறைவனை பற்றி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பந்தத்தை எனக்கு அவன் அந்த பந்தத்தோடு போரிட்டு அதை நீக்கினான். அந்த பந்தத்தை அவன் அந்த கரையை பந்த கரையை அவன் அழித்தான் அந்த இறைவன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது, மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் தாமும் பகர்வரே, சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நமச்சிவாயவே. மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை அவர், அப்படிப்பட்ட அந்த பாவமும் பந்தமாக நமக்கு சேருது. பாவம்தான், நம்ம கூட பிறந்தது பெற்றோர்கள் எல்லாமே நம்முடைய செஞ்ச பாவம், நல்ல வினை செஞ்சுதான் நல்லவர்களாக அமைவார்கள். அதான் அந்த பந்தம். அந்த பந்தத்தையெல்லாம் அந்த அஞ்செழுத்து நீக்கும் அப்படின்னுட்டு திருஞான சம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 4ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, சிந்தித்து எழு மனமே நினையாமுன் கழுமலத்தே, பந்தித்த வல்வினை தேர்க்க வல்லானை பசுபதியை, சந்தித்த காலம் அறுத்தும் என்று எண்ணி இருந்தவர்க்கு முந்தி தொழு கழல் நாள்தோறும் நந்தம்மை ஆழ்வனவே. பந்தித்த வல்வினை தீர்க்க வல்லானை, நம்ம அப்படியே பந்தப்படுத்தி கொண்டு அந்த வினை இருக்கிறது, அதை தீர்க்க வல்லவன் அந்த இறைவன் தான். அவனுடைய திருவருள் நீர் தான், திருவருள் தான் அவனை தீர்க்க முடியும் அப்படின்னுட்டு. மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் நடித்தலமே. மொய்த்து இருண்டு அப்படியே நிறைய சேர்ந்து போய் இருக்குதான். அப்படி பந்தித்து நின்ற பழவினையை தீர்ப்பது அந்த ஐயாரனினுடைய அடித்தளம் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில நாவுக்கரசு பெருமான் கூறும்போது பார்த்தீங்கன்னா, மந்தமாக வளர்பிறை சூடியோ சந்தமாக திருச்சடை சாத்துவான் பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் எந்தை தாய் தந்தை எம்பெருமானுமே. பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான், நம்முடைய பந்தங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய திருப்பழனத்தில் இருக்கக்கூடியவன் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பந்தபாசம் அறுத்து எனை ஆட்கொண்ட மைந்தனை மணவாழனை மாமலர் கந்த நீர் கடுவாய் கரை தென்புத்தூர் எந்தை ஈசனை கண்டு இனிது ஆயிற்றே. பந்தபாசம் அறுத்து என்னை ஆட்கொண்டவன் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 5ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, தந்தை தாயோடு தாரம் எனும் தழையே பந்தம் ஆங்கருத்து பயில் வெய்திய பொந்தவிழ் பொழிற் கொண்டீச்சுரவனை சிந்தை செய்மின் அவனடி சேரவே. தந்தை தாய் தாரம் எனும் தழை, இதெல்லாம் நம்மை பற்றி இருக்கக்கூடிய தழை. அந்த தழையாகிய பந்தத்தை ஆங்கு அறுத்து, அந்த பந்தங்களை அறுத்தவனாக, எனக்கு இன்பத்தை தரக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல
சொல்லும்போது நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான்கான் ஏழ்கடலும் ஏழுலகும் ஆயினான்கான் வம்புந்து கொன்றையந்தார் மாலையான்கான் வளர்மதி சேர்க்கண்ணியன்கான் வானோர் வேண்ட அம்பு ஒன்றால் மூவையிலும் எரி செய்தான்கான் அனலாடி ஆனஞ்சும் ஆடினான்கான் செம்பொன்சை மணிமாடத் திருவாரூரில் திருமூலட்டானத்து எம் செல்வன் தானே. எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டான்கான். அந்த பந்தம் அந்த கரை போல இருக்கிறது, ஆற்றின் கரை போல, அதையும் இடித்து கொண்டு சென்றது. அப்படி எம் பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, கந்தமலர் கொன்றையணி சடையான் தன்னை கதிர்விடுமா மணிபிறங்கு கனகச்சோதி சந்தமலர் தெரிவை ஒரு பாகத்தானை சராச்சரணற்றாயானை நாயேன் முன்னை பந்தம் அறுத்து ஆழாக்கி பணிகொண்டு ஆங்கே பண்ணிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து என் சிந்தை மயக்கு அறுத்த திரு அருளினானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானே. முன்னை பந்தம் அறுத்து ஆளாக்கி பணிகொண்டு, அந்த முன்னை பந்தம் தான் சஞ்சித வினை. அதான் நான் ஞானசம்பந்த பெருமான் சொல்லும் போதும் தொல்வினை தீர்தல் எளிதாமே அப்படின்னு முதல் பாட்டிலே சொல்றாங்க. அந்த பந்தத்தை எல்லாம், அதுதான் நமக்கு பிறவிக்கு காரணமாகுது. அப்படிப்பட்ட அந்த பந்தத்தை அறுத்து என்னை பணிகொண்டான் அந்த இறைவன் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்த வினை பற்று அறுப்பானே பாலொடு ஆனஞ்சும் ஆட்டுகந்தானை அந்தமில் புகழால் உமை நங்கையே ஆதரித்து வழிபடப் பெற்ற கந்தவார் சடை கம்பன் எம்மானே காணக்கண் அடியேன் பெற்றவாரே. பந்தித்த வினைப்பற்று அறுப்பானை அப்படின்னுட்டு இதுல அது நம்ம அப்படியே பந்தப்படுத்துகிறது. அந்த வினைப்பற்றை அறுக்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறை திருத்தாண்டக 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதுல பாத்தீங்கன்னா, திருவலிவலம் அப்படிங்கிற திருத்தலத்துல பாத்தீங்கன்னா, பந்தித்தவு வல்வினை பற்றற பிறவி படுகடற் பரப்பு தவிர்ப்பானை சந்தித்த திரளார் பணி போட்டே தவத்தை ஈட்டிய தன்னடியார்க்கு சிந்தித்தற்கு எளிதாய் திருப்பாதம் சிவலோகம் திறந்து ஏற்றவல்லானை வந்திப்பார்தம் மனத்தினுள்ளானை வலிவலம் தனில் வந்து கண்டேனே. பந்தித்த வல்வினை பற்றற பிறவி கடற்பரப்பு தவிர்ப்பானை, பிறவிக்கு காரணமாகிய அந்த பந்தம், அப்படி இதையெல்லாம் நீக்கிய அந்த இறைவன் அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, சந்தன வேறும் காரகிற்குரடும் தன்மயிர் பீலியும் கரியின் தந்தமும் தரள குவைகளும் பவள கொடிகளும் சுமந்து கொண்டு உந்தி வந்திழி பாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலாமணியே பந்தனை கெடுத்து என் படுதுயர் கழையாய் பாசுபதா பரஞ்சுடரே. அந்த பாலாற்று கரையில இந்த திருமுல்லை வாயில் இருக்குது. அதுல என்னெல்லாம் பாலாற்றுல வருகின்றது அப்படின்னுட்டு அந்த நம்ம முந்தி சிந்தித்தோமே, அந்த கொளித்து
அப்படிங்கிறதுல இது அவ்வளோத்தையும் இதில் வந்து சொல்லப்படுகிறது. கடைசியில் என்னுடைய பந்தனையை கெடுத்து என்னுடைய படுதுயர் களைய மாட்டாயா அப்படின்னுட்டு இறைவனிடத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டுகின்றார்கள். அப்படி அந்த மணிவாசக பெருமானும் என்னுடைய பந்த மாக்கரை, அதான் மிகப்பெரிய கரை, அந்த மிகப்பெரிய கரையாக அந்த பந்தம் இருக்கின்றது. மிகவும் அதிகமான அந்த பந்தக்கட்டு, அந்த மிகப்பெரிய பந்த கரையோடு இந்த அவனுடைய அருள் நீரானது சண்டையிட்டு பொருது அந்த கரையினுடைய வலிமையை குறைத்து இறுதியில் அந்த கரையை இடித்து தள்ளி விடுகிறது. அப்போ சண்டையிட போகுது அப்படிங்கும்போது நாம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை வணங்க ஆரம்பிக்கிறோம். அதான் அதுக்கப்புறம் அழைத்து அதனுடைய வலிமையை குறைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிறவியிலையா அந்த வினைகளை கொடுத்து நம்மளை குறைச்சிக்கிட்டே வர்றது அப்படின்ட்டு இடித்து கடைசியில அந்த பந்தத்தை முழுவதும் கடைசி பிறவியில இடிச்சு தள்ளி இருக்கார். அந்த ஸ்டெப்பு பந்தமா கரை பொறுது ஒரு நல்ல பிறவி கிடைக்கும். அதுல நாம நம்முடைய பந்தங்களோட இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டையிட கூடிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் அதனுடைய வலிமையை குறைக்கின்றார். என்ன வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னுட்டு அந்த பந்தத்துல நாம வந்து எதுவுமே பற்றில்லாத ஒரு தன்மையிலேயே ஆனாலும் பந்தத்தோட இருக்கிறோம். அதற்கு பிறகு இடித்து அதுக்கு அடுத்த பிறவியில அந்த பந்தத்தையே அப்படியே அவர் இடிச்சு தள்ளிடுவார். அப்படி ஒரு ஒரு நெறிமுறையாகவும் இது இருக்கிறது. இந்த பந்தமாக்கரை பொருது அழைத்து இடித்து அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை வந்து குறைக்க முடியும். ஒரே இதுல குறைக்க முடியாது அப்படின்னுட்டு அதுக்கு சில பிறவிகளை நமக்கு கொடுக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து. ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள்னா ஒவ்வொரு பிறவிகள் தோறும் நமக்கு வந்து அந்த வினைகளை நாம வந்து பெருக்கி கொண்டேதான் போறோம். அதான் அந்த ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் பெருக்கி கொண்டே நாம போய்கிட்டே இருக்கிறோம். அதை வந்து சொல்றாங்க. அத திருநாவுக்கரசு பெருமான் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது செருவிப்பார் சிலையால் மதில் தீர்த்தங்கள் உருவிப்பார் பல பத்தர்கள் ஓழ்வினை அறிவிப்பார் அது அன்றியும் நல்வினை பெருவிப்பார் அவர் பேரையிலாடரே. எல்லா பக்தர்களினுடைய அந்த ஊழ்வினையை அறிவிப்பார். அதான் ஊழ் ஊழ் தோன்றிய வினை, அந்த ஊழ்வினையை அறிவிப்பார். சரி, அது மட்டுமா? நல்வினையை அவர்கள் பெருமாறும் செய்வாராம். அப்ப இங்க ஊழ்வினையை அறிவித்தல் என்பது தீய வினை. நல்வினையை அவர் பெருவிக்குமாறும் அவர் செய்வார். நல்வினைனா இறைவனை வணங்குவது, பூஜை பண்ணுவது, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி நல்வினைகளை அவர்கள் பெருமாறு செய்வார். அப்படிப்பட்ட அந்த திருப்பேரையிலாளர் அப்படின்னுட்டு திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது நறுமா மலர் கொய்து நீரின் மூழ்கி நாள்தோறும் நின்கடலே ஏத்தி வாழ்த்தி துறவாத துன்பம் துறந்தேன் தன்னை சூழ் உலகில் ஊழ்வினை வந்து உற்றால் என்னே உறவாகி வானவர்கள் முற்றும் வேண்ட ஒலிதிரை நீர் கடல் நஞ்சுண்டு உய்யக் கொண்ட அறவா அடியேனை அஞ்சேல் என் நாய் ஆவடு தன் துறை உரையும் அமரறியேரே. அதாவது இந்த உலகத்தில் ஊழ்வினை வந்து என்னை துன்பப்படுத்தினாலும் நான் துன்பப்படுத்தினாலும்
நீ என்னை பயப்படாதே அப்படின்னுட்டு எனக்கு சொல்ல மாட்டாயா? அப்போ ஊழ்வினை வந்து நம்மை தாக்கும். இந்த ஊழ்வினை ஒருத்து வந்து ஊட்டும் அப்படின்னுட்டு வள்ளுவ பெருந்தகை சொல்லுவது போல அந்த ஊழ்வினை அதான் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை, இந்த நல்வினை தீவினை அப்படின்ட்டு அதுதான் சூழுலகில் ஊழ்வினை வந்து உற்றால் என்னே. அந்த ஊழ்வினை வந்தாலும் என்னை நீ பயப்படாதேன்னு நீ சொல்ல மாட்டாயா அப்படின்ட்டு திருவாவடுதுறை பெருமான வேண்டுகின்றார் நாவுக்கரசு பெருமான். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது திருப்பாட்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடையதை சொல்லும்போது திருப்பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பொருவனார் பொறிநூலர் புணர்முலை உமையவளோடு பொருவனார் பொறிநூலர் புணர்முலை உமையவளோடு மறுவனார் மறுவார்பால் வருவதும் இல்லை நம்மடிகள் திருவனார் பணிந்தேத்தும் திகழ் திருவாஞ்சியத்து உரையும் ஒருவனார் அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரே. அடியாரை ஊழ்வினை நலிய ஒட்டாரே. அந்த அடியார்களுக்கு பிறவிகள் தோறும் வரக்கூடிய அந்த வினைகள் அவர்களை நலியுமாறு சுவாமி பார்த்து கொண்டு இருக்க மாட்டார், அவற்றை நீக்குவார் அப்படின்னுட்டு இதுல வந்து அந்த பிறவிகள் தோறும் வரக்கூடிய அந்த வினைகள் அது. மேலும் திருப்புகழ்ல அருணகிரிநாதர் பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இருவினை பிறவி கடல் மூழ்கி எனதிட பிறவி அவதாரம் அப்படின்னுட்டு அந்த இருவினையை பற்றி அவங்க வந்து சொல்கிறாங்க. அது வந்து பிறவிக்கு காரணமாக அந்த வினை இருக்கின்றது அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. இன்னும் திருப்புகழில் பல இடங்களில் சொல்கிறாங்க. அதில் இன்னொரு பாட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இருவினையின் மதிமயங்கி தெரியாதே அப்படின்னுட்டு அந்த இருவினையில் மதிமயங்கி நாம் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டாம், இறைவனை நினைக்க வேண்டும் அப்படின்னுட்டுலாம் அந்த இருவினைகளை பற்றி, நல்வினை தீவினைகளை பற்றி திருப்புகழ்லையும் வந்து சொல்றாங்க. அப்படி அந்த பிறவிகள் தோறும் பெருகி கொண்டே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அந்த இருவினை, அந்த இருவினை பிறவிகளை பற்றி சொல்லும்போது பிறவிகள் வந்து 84 100,000 பிறவிகள் அப்படின்னுட்டு சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உரை சேரும் 84 100,000 யோனி பேதம் அப்படின்னுட்டு அந்த பிறவிகளை பற்றி சொல்லுவாங்க. 84 லட்சம் பிறவிகள். அது சிவப்பிரகாசத்திலையும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 47வது பாடல்ல இந்த பிறவிகளை பற்றி சொல்றாங்க. தோற்றியிடும் அண்டசங்கள் சுவேதசங்கள் பாரில் துதைந்து வரும் உற்பீசம் சராயுசங்கள் 4 ஊற்றம் மிகு தாவரங்கள் 19 என்றும் ஊர்வ 15 அமரர் 11 உலவாம் மால் தரு நீர் உறைவன நல் பறவைகள் 4 மண்ணியிடும் 10 மானுடர் 9 ஏற்றி ஒரு தொகை அதனில் இயம்புவர்கள் யோனி 84 100,000 என்று எடுத்தே. அதாவது 84 லட்சம் தாய் வயிற்றுல நாம வந்து பிறக்கின்றோம். அப்போ அந்த அத்தனை ஊழ் அந்த பிறவிகள் தோறும் ஓங்கிய நங்கள் இருவினை. அப்போ அந்த பிறவியை கணக்கு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 84 லட்சம். அது எப்படி பிறவிகள் எப்படி தோன்றுகிறது? முட்டையில் தோன்றுவன, வேர்வையில் தோன்றுவன,
வேர், வித்து முதலியவற்றில் தோன்றுவன, கருப்பையில் தோன்றுவன 4 விதமாக சொல்லப்படுகிறது. அதுல பார்த்தீங்கன்னா 7 விதமான பிறப்புகளை இவைகள் அடைகின்றது. அந்த 7 வகை பிறப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா, தாவரங்கள் 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், நீரில் வாழ்வன 10 லட்சம், பறவைகள் 10 லட்சம், மிருகங்கள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், மொத்தம் 84 லட்சம். அப்போ அந்த 84,100,000 அந்த தாய் வயிற்றுல நாம பிறந்து பிறந்து ஒவ்வொரு பிறவியிலையும் நாம அந்த வினைகளை நாம் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றோம். அதான் ஓங்கிய ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை அப்படின்னுட்டு இதுல அந்த இருவினையை சொல்றாங்க. அந்த இருவினை எது? நல்வினை, தீவினை. அந்த நல்வினை தீவினைங்கிறது மிகப்பெரிய மரமாக வளர்ந்து இருக்குதாம். அத சும்மாலாம் எடுத்தா வராது, வேரோட பிச்சு எடுத்தா தான் அந்த நல்வினை தீவினை அப்படிங்கிறது நமக்கு போகும். அதாவது இருவினை ஒப்பு அப்படிங்கிறது நமக்கு வரும். அதனால சுவாமி அந்த அந்த இறைவனாகிய அந்த அருள் வெள்ளமானது அந்த வேரோட நம்முடைய இருவினையை பறித்து சென்றது. ஏன்னா கொஞ்சம் வேறு இருந்தாலும் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும், தழுத்துரும், பிறவிக்கு காரணமாயிரும். அதனால அந்த இருவினைங்கிற வேற அப்படியே பறித்து கொண்டு அந்த வானப்பேராற்றினுடைய வெள்ளமானது சென்றது அப்படின்னுட்டு. அதான் இருவினை மாமரம், மிகப்பெரிய மரமா வளர்ந்து நிற்கான். அது அதை சொல்லும்போது குமரகுருபர மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே நரை பழுத்த துறை தீந்தமிழின் ஒழுகுனரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பரு உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளர்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் ஒடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம்பாய் மடுக்கும் குளர்காடி ஏந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் அப்படின்ட்டு. அந்த அகந்தை கிழங்க கொஞ்சம் கொஞ்சம் வேர்கள் எல்லாம் விட்டு வைக்க கூடாதான், அப்படியே வேரோட அகழ்ந்து எடுத்தா தான் அது போகும் அப்படின்ட்டு. அது மாதிரி இங்க அந்த இருவினை மாமரம் வேர் பறித்து அந்த இருவினைங்கிற மிகப்பெரிய மரத்தை வேரோடு பறித்து கொண்டு அந்த ஆற்று நீரானது அவனுடைய அருள் நீரானது சென்றது அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருஞான சம்பந்த பெருமான் 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மகரவார்கடல் வந்தனவும் மணற்காணல் வாய் புகழி ஞான சம்பந்தன் எழில்மிகு பூந்தராய் பகவனாரை பரவு சொன்மாலை 10 வல்லார் அகல்வர் தீவினை நல்வினையோடு உடன்னாவரே. ஞானசம்பந்த பெருமான் பாடல்களை பாடினால் அவர்களை விட்டு தீவினை அகலும், நல்வினை அவர்களோடு உடனாகும் அப்படின்னுட்டு அந்த நல்வினை தீவினையை பற்றி இதில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, கொம்பார் பூஞ்சோலை குறும்பலாமேவிய கொல்லேற்று அண்ணல் நம்பான் அடிபரவு நான்மறையான் ஞான சம்பந்தன் சொன்ன இன்பாய பாடல் இவை 10 வல்லார் விரும்பி கேட்பார் தம்பால தீவினைகள் போய் அகல நல்வினைகள் தளரா அன்றே. ஞானசம்பந்தருடைய பாடலை பாடி விரும்பி கேட்கக்கூடியவர்களுக்கு தீவினைகள் போய்விடும், நல்வினைகள்
அவர்களுக்கு தளராமல் அப்படியே உடன் நிற்கும். நல்வினைகள் அவர்களோடு துணையாக வரும் அப்படின்னுட்டு அந்த இருவினையை பற்றி இதில் வழிபாட்டின் மூலமாக அந்த இருவினையை நாம் சரி செய்யலாம் அப்படிங்கிறத இதில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது, மறைவல்லாரோடு வானவர் தொழுது அறையும் தன் புனலாடானை உறையும் ஈசனை ஏத்த தீவினை பறையும் நல்வினை பற்றுமே. அந்த ஆடானை ஈசனை நாம் வழிபட்டால் தீவினை பறையும், தீவினை நீங்கும், நல்வினை பற்றுமே, நம்மை நல்வினையானது நம்மை பற்றி கொண்டு விடும் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே 2ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திறம் கொண்ட அடியார் மேல் தீவினை நோய் வாராமே, அறம் கொண்டு சிவதன்மம் உரைத்த பிரான் அமரும் இடம் மரங்கொண்டங்கு இராவணன் தன் வலிகருதி வந்தானை புறங்கண்ட சடா என்பான் புள்ளிருக்கு வேளூரே. தீவினை நோய், அடியார் மேல் தீவினை நோய் வராமல் இருப்பதற்காக அவர் அந்த சரியை கிரியை அந்த சிவதன்மம் அப்படிங்கிற சைவ சம்பிரதாயத்தை எல்லாம் நமக்கு அவர் தந்தார், இறைவன் தந்தார், அறத்தை உரைத்தார், சிவதன்மத்தை நமக்கு உரைத்தார் அப்படின்னுட்டு அந்த தீவினை நோய் நமக்கு வராமல் இருப்பதற்காக அப்படின்னுட்டு இதில் வைத்தீஸ்வரன் கோயில் பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, பார்த்தீங்கன்னா, மாதோறும் வாழ்நடுங்கண் செவ்வாய் மென்தோள் மலைமகளை மார்பத்து அணைத்தார் போலும் மூதோர் முதுதிரைகள் ஆனார் போலும் முதலும் இறுதியும் இல்லார் போலும் தீதூர நல்வினையாய் நின்றார் போலும் திசையட்டும் தாமேயாம் செல்வர் போலும் ஆதிரை நாளா அமர்ந்தார் போலும் ஆக்கூரில் தான் தோன்றி அப்பனாரே. தீது ஊற நல்வினையாய் நின்றார் போலும், தீது ஊற தீமைகளெல்லாம் நம்மை விட்டு நீங்குமாறு, அதன் பிறகு நல்வினையாக அந்த இறைவனே நமக்குள் இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல அந்த இருவினைகளை பற்றி நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது, முல்லையம் கன்னி முடியாய் போற்றி முழுநீரு பூசிய மூர்த்தி போற்றி எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி எழுநரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி சில்லை சிறைத்தலையில் ஊனா போற்றி சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி திருவீரட்டானத்து எம் செல்வா போற்றி சென்றடைந்தார் தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி. இறைவனை நாம் அடைந்து விட்டால் நம்முடைய தீவினைகளை எல்லாம் இறைவன் தீர்த்து விடுவான் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, கரியுருவு கண்டத்தியம் கண்ணுளான்கான் கண்டன்கான் வண்டுண்ட கொன்றையான்கான் எரிபவள வண்ணன்கான் ஏகம்பன்கான் என் திசையும் தானாய குணத்தினான்கான் திரிபுரங்கள் தீயிட்ட தீயாடிகான் தீவினைகள் தீர்த்திடும் என் சிந்தையான்கான் கரியுரிவை போர்த்து வந்த காபாலிகான் காலத்தியானவன் என் கண்ணுளானே. தீவினைகள் தீர்த்திடும் என் சிந்தையான்கான், என்னுடைய தீய வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் நாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மூத்தவனாய் உலகுக்கு முந்தினானே முறைமையால் எல்லாம் படைக்கின்றானே
ஏத்தவனாய் ஏழுலகும் ஆயினானே இன்பனாய் துன்பம் களைகின்றானே காத்தவனாய் எல்லாம் தான் காண்கின்றானே கடுவினையே தீவினையை கண்டு போகத் தீர்த்தவனே திருச்சோற்று துறையுளானே திகழ் ஒளியே சிவனே உன் அபயம் நானே. கடுவினையே தீவினையை கண்டு போகத் தீர்த்தவனே. கொடுமையான வினைகளை உடையவனாக நான் இருக்கின்றேன். என்னுடைய தீவினைகளை எல்லாம் அதை உன்னுடைய அருட்கண்ணால் நோக்கி அதை என்னிடத்திலிருந்து நீங்குமாறு தீர்த்த இறைவனே அப்படின்னுட்டு இறைவனை கூறுகின்றார் திருநாவுக்கரசு பெருமான். அடுத்து அதே பதிகத்துல பாத்தீங்கன்னா, முற்றாத பால் மதியம் சூடினானே முளைத்தெழுந்த கற்பகத்தின் கொழுந்து ஒப்பானே உற்றார் என்று ஒருவரையும் இல்லாதானே உலகு ஓம்பும் பொன் சுடரே ஓதும் வேதம் கற்றானே எல்லா கலைஞானமும் கல்லாதேன் தீவினை நோய் கண்டுபோக செற்றானே திருச்சோற்று துறையுளானே திகழ்வொளியே சிவனே உன் அபயம் நானே. தீவினை நோய் கண்டு போகச் செற்றானே. என்னுடைய தீவினைகளை எல்லாம் உன்னுடைய அருட்கண்ணால் நோக்கி அது என்னை விட்டு நீங்குமாறு எனக்கு அருள் செய்த இறைவனே அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, ஐந்தலைய நாகவனை கிடந்த மாலோடு அயன் தேடி நாடறிய அம்மான் தன்னை பந்தனவு மெல்விரலாள் பாகத்தானை பராய்த்துறையும் வெண்காடும் பயின்றான் தன்னை பொந்துடைய வெண்தலையில் பலிகொள்வானை போவனமும் புறம்பயமும் பொருந்தினானை சிந்திய வெண் தீவினைகள் தீர்ப்பான் தன்னை திருவாலம் பொழிலானை சிந்தி நெஞ்சே. வெம் தீவினைகள் தீர்ப்பான் தன்னை. என்னுடைய அந்த கொடுமையான தீய வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடியவனாக அந்த இறைவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு. மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல சொல்லும்போது, நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார் நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சினந்திரு கழிற்று உரிவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கே நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அந்த தீவினைகள் என்னிடத்தில் நில்லாதவாறு நீங்குவதற்கு அருளை வைத்தார் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, திரு பாச்சிலாச்சிராம் பதியத்துல சொல்லும்போது, செடித்தவம் செய்வார் சென்றுளிச் செல்லேன் தீவினை செற்றிடும் என்று அடித்தவம் அல்லால் ஆரையும் அறியேன் ஆவதும் அறிவர்யம் அடிகள் படைத்தலை சூலம் பற்றிய கையர் பாச்சிலாச்சிராமத்து எம் பரமரு பிடித்த வெண்ணீரே பூசுவது ஆனால் இவரலாது இல்லையோ பிரானார். தீவினை செற்றிடும் என்று அடித்தவம் அல்லால் ஆரையும் அறியேன். நீ என்னுடைய கொடிய வினையை தீர்ப்பாய் என்று உன்னுடைய திருவடியை தவிர நான் எதையும் எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்னுடைய தீவினையை நீக்க வல்லவன் நீயே அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் அதே 7ஆம் திருமுறையில சொல்லும்போது, அரக்கன் ஆற்றலை அழித்தவன் பாட்டுக்கு அன்று இறங்கிய வென்றியினானை பறக்கும் பாரளித்து உண்டுகந்தவர்கள் பரவியும் பணிதற்கு அறியானை சிறக்கண் வாய் செவி மூக்கு உயர்காயம் ஆகி தீவினை தீர்த்தயம்மானை புறக்கினும் கொதி கொண்டு புகழ் வயல் சூழ் போலக்காவினில் கண்டு கொண்டேனே. தீவினை தீர்த்த எம்மானே. என்னுடைய கொடுமையான அந்த நல்வினை தீவினைகளை எல்லாம்
தீர்த்த எங்கள் பெருமானை, கொடுமையான தீவினையை தீர்த்த பெருமானாராக அந்த இறைவன் இருக்கின்றார் அப்படின்னுட்டு இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் நம்முடைய அந்த வினைக்கு ஏற்றார் போலத்தான் நமக்கு இறைவன் உடம்பை கொடுக்கின்றான். அப்ப பிறவிக்கு காரணமாக இந்த நல்வினை தீவினை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது. அத சிவப்பிரகாசத்துல சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, படைத்தது ஒருபடியின்றி பறவை பசு நரராய் பண்ணியது என் முன்னை வினை பான்மை என்பர் அடுத்த வினை உளது ஆயின் இறை ஏன் எண்ணில் அசேதனம் மற்றவை ஆவிக்கு அமைத்தது ஆகும். எடுத்த வினை உருவது உயிரேல் தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் சடத்திரளும் அகர்த்தவாய் அறிவு ஒன்று இல்லா தன்மையனும் கூட ஒரு சங்கை என்றே. அதாவது உயிர்கள் அதாவது இறைவன் தான் படைப்பு தொழிலை செய்கின்றான் அப்படின்னுட்டு சொன்னா எல்லாத்தையும் ஒன்று போல தானே படைக்கணும். ஏன் பறவை பசு மனிதர் அப்படின்னுட்டு பலவிதமாக படைத்திருக்கின்றான் அப்படின்னு கேட்டா, இந்த உயிர்கள் முற்பிறவிகளில் செய்த நல்வினைகள் தீவினைகளுக்கு ஏற்றபடிதான் இறைவன் படைக்கின்றான் அப்படின்னுட்டு. அப்போ அந்த உயிர்கள் முற்பிறவிகளில் செய்த வினைகளெல்லாம் கூடி அதற்கு சஞ்சித வினை அப்படின்னுட்டு, அதற்கு முன்வினை அப்படின்னுட்டு அதற்கு பெயர் இருக்கிறது. அந்த வினைதான் உயிர்களின் வினை பயன்களுக்கு ஏற்ற உடல்களை கொடுக்குமே. இறைவன் படைக்கின்றான் என்று கூறுவது ஏனென்றால், அந்த சஞ்சித வினை அறிவு இல்லாத சடமாகும். அப்போ அந்த ஆகவே அவரவர் செய்த வினைகளுக்கு ஏற்றார் போல வெவ்வேறு உடல்களை இந்த உயிர்களுக்கு இறைவனே கொடுத்து இந்த வினைகளை கழித்து விட்டு வாருங்கள் அப்படின்னுட்டு அந்த இறைவன் தான் ஒரு உடலை நமக்கு கொடுக்க முடியும். செய்த வினைகளுக்கு ஏற்ற உடல்களை உயிர்கள் தாமே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னுட்டு சொன்னா ஒரு நிறைய தீவினைகளை செஞ்சுட்டு உடல் நல்ல உடலை எடுத்துக்கிடும்ல இந்த உயிரானது. இறைவன் நடுவு நிலைமையோடு செயல்படுவதற்கு ஒருவன் வேண்டும், அதுதான் இறைவன். அந்த இறைவன் நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்றார் போல அவன் அந்த உடலை நமக்கு அமைத்து தருகின்றான். ஏன்னா உயிர் அதுவே அந்த உடலை எடுத்துக்கிடும் அப்படின்னா இல்லாத கொடுமைகளை எல்லாம் செஞ்சுட்டு இல்லாத படிபாவத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு நல்ல சுகபோகமா வாழக்கூடிய உடம்பை எடுத்துக்கிடும். அதனால நடுவு நிலைமையோடு செய்யக்கூடிய அந்த ஒருவன் வேண்டும், அவன்தான் இறைவன். அந்த இறைவன் தான் அந்த உயிர்கள் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ற அந்த உடலை அவன் கொடுப்பான் அப்படின்னுட்டு இதுல சிவப்பிரகாசத்துல அந்த இருவினைகளை பற்றி கூறுகின்றார்கள். அடுத்து இருவினை ஒப்பு சத்தினிபாதத்தை பற்றி சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, சிவப்பிரகாசத்துல இணைய பல பிறவிகளில் இறந்து பிறந்து அருளால் இருவினைகள் புரிந்து அருந்தும் இது சகலம் அகலா முனம்மருவும் இருபயனும் ஒரு காலத்து அருந்த முந்து நுகர் உந்து பயன் அந்தம் உறவந்த வினையும் எதிர்வினையும் முடிவினை உதவு பயனால் நேராக நேராதல் மேவுங்கால் முன் சினம் மறுவு திரோதாயி கருணையாகி திருந்திய சத்தினி பாதம் திகழும் அன்றே. அதாவது இந்த வினைகள் தொடர்ந்து வருவதனால் நமக்கு பிறவிகளும் முடிவின்றி தோன்றுகிறது. இந்த அதாவது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம்ங்கிறது அதை இதுல விரிவாக சொல்லப்படுகிறது. அந்த மூவகை வினைகளுக்கும் ஒரு முடிவினை தருபவை நாம் செய்யக்கூடிய சரியை கிரியை யோகம் முதலிய அந்த சிவபுண்ணியங்கள் தான். இந்த சிவபுண்ணியங்களால் நம்மை பற்றியுள்ள ஆணவ மலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே போகுது. அதனால் படிப்படியாக நமக்கு மலபரிபாகம் ஏற்படுகிறது. மலபரிபாகத்தினால் சத்தினிபாதம் நிகழும். இவையாவும் ஆன்ம அறிவின்கண் நிகழ்வனவாகும். இவற்றின் காரணமாக
ஆன்ம அறிவில் இருவினை ஒப்பு நமக்கு நிகழும் அப்படின்னுட்டு இதுல அந்த இருவினை ஒப்பு என்ன, அதாவது இந்த பிறவியில் நாம் புதியதாக செய்யும் வினைகளில் தீயவற்றை விலக்கி நல்லவற்றை செய்யும் பொழுது நான் செய்கின்றேன் என்னும் தன்முனைப்பு இன்றி இறைவன் திருவருளில் அடங்கி அவன் செய்விக்க நான் செய்கின்றேன் அப்படிங்கிற இறைபணியில் நிற்றல் அப்படிங்கிறது தான், இந்த நிலைதான் இருவினை ஒப்பு அப்படிங்கிறது சொல்லப்படும் அப்படின்னுட்டு இதுல அந்த இருவினை ஒப்பு நமக்கு வர வேண்டும் அப்படிங்கிறத சிவப்பிரகாசத்துல சொல்றாங்க. அதைத்தான் மணிவாசக பெருமான் இப்படி பல பிறவிகள் தோறும் நான் இந்த வினைகளை பெருக்கிக் கொண்டே சென்றிருக்கின்றேன். அதான் ஓங்கிய எங்களுடைய அந்த இருவினை அப்படிங்கிற மிகப்பெரிய மரமா அது வளர்ந்து இருக்கு. அத சுவாமி வேரோடு பறித்து அவர் எனக்கு நீக்கினார், எனக்கு அருள் செய்தார் அப்படின்ட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.